ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி இந்த அழகான பார்டர் டிசைன் எப்படி நம்ம ப்ளவுஸில் பண்ணலான்ட்டு பார்ப்போம். இது பாருங்கள், ஒரு 3.5 இன்ச்சுக்கு அளவுக்குள்ள பார்டர் டிசைன், கொஞ்சம் பெரிய பார்டர். ஸோ இது ப்ளவுஸில் பண்ணும்போது ரொம்ப அழகாக இருக்கும். ஸ்லீவ்ஸில் பண்ணும்போது இது ஒரு ரா சில்க் மெட்டீரியல். இதில் பாருங்கள், இந்த நூல் பிரிஞ்சிட்டு வரும்ல, அதை நான் வந்து இந்த மாதிரி மடித்து ரன்னிங் ஸ்டிச் போட்டு தைச்சிருக்கிறேன். ஹெம்மும் பண்ணலாம், இல்லை மிஷினில் நம்ம ஸ்டிச் பண்ணி வச்சுக்கலாம், நூல் பிரிஞ்சிட்டு வராமல் இருக்க. இதை நான் 2ஆக மடிச்சிருக்கிறேன். அதில் வந்து 1 இன்ச் இந்த மாதிரி கேப் விட்டுட்டு ஸ்லீவ் மார்க் பண்ண போகிறேன் நான். ஸோ தைக்கிறதுக்கு இடம் விட்டுட்டு ஸ்லீவ் லென்த் எவ்வளோ இருக்கோ அந்த அளவுக்கு மார்க் பண்ணிவிட்டு சென்டர் மார்க் பண்ணிக்கோங்க. நம்மளோட அளவு ப்ளவுஸ் வச்சு நம்ம ஸ்லீவ் லென்த்தை இப்படி மார்க் பண்ணிக்கலாம். அப்போ பாருங்கள், ஒரு சைட் மார்க் பண்ணியிருக்கிறேன். அப்புறம் அதோட ஹைட்டு அதுவும் மார்க் பண்ணிவிட்டு அந்த ஷோல்டர் கிட்ட வருதில்ல, அந்த ஹைட்டும் மார்க் பண்ணிக்கலாம். கரெக்டாக சென்டர் பார்த்து நீங்கள் அதை ட்ரேசிங் பேப்பரை ப்ளேஸ் பண்ணிக்கணும். கரெக்டாக சென்டர் பார்த்து ஒரு 3 சைடு நீங்கள் வந்து பின் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு. அப்போ மூவ் ஆகாமல் இருக்கணும். அது 2ஆக மடிச்சிருக்கிறேன். இப்போ இந்த கிளாத்தை 2 ஸ்லீவும் அட் அ டைம் பண்ண போகிறேன். ஸோ அதுக்காக என்ன பண்ணுறேன், இந்த மாதிரி ஒயிட் கார்பனை வந்து இங்க் மேலே வர மாதிரி இந்த மாதிரி திருப்பி வச்சுக்கணும் பேக் சைடில் 2வது ஸ்லீவில். இப்போ இந்த ஃபஸ்ட்டு மேலே இருக்கிற ஸ்லீவுக்கு வந்து இங்க் கீழே இருக்கிற மாதிரி இந்த மாதிரி கார்பன் பேப்பரை 2 பக்கமும் செட் பண்ணிக்கணும். செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வரைஞ்சிங்கன்னா ஒரே நேரத்தில் 2 ஸ்லீவும் வரைஞ்சிடலாம். ஸோ பாருங்கள், நான் இப்போ பின் பண்ணுறது கார்பன் பேப்பர் வச்சு பின் பண்ணலை, தனியாக தான் பின் பண்ணியிருக்கேன். ஏன்னா கார்பன் பேப்பரோட இம்ப்ரெஷன் விழுந்துடும் நம்ம அதோட சேர்த்து பின் பண்ணால். அப்புறம் இந்த மாதிரி ஒரு பென் வச்சு அழுத்தி நல்லா வரைஞ்சிடும். ஏன்னா 2 பக்கமும் நமக்கு இம்ப்ரெஷன் வேணும். அதுக்காக நல்லா இந்த மாதிரி வரைஞ்சிடணும். வரைஞ்சி ஃபுல்லாக வரைஞ்சதுக்கப்புறம் காமிக்கிறேன். நீங்கள் இப்போ பின்னெல்லாம் ரிமூவ் பண்ணாமல் பேக் சைடில் பாருங்கள், ஏதாவது வரையாமல் விட்டுருக்கோமான்னு பார்த்துருங்க. அப்படி இருந்ததுன்னா திருப்பி வரைஞ்சிடலாம். ஸோ அதுக்கப்புறம் செக் பண்ணிவிட்டு அந்தமாரி பின்னை ரிமூவ் பண்ணிவிட்டு கார்பன் பேப்பரையும் ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம அட் அ டைம் ஒரே நேரத்தில் 2 ஸ்லீவும் வரைஞ்சாச்சு. ஸோ ட்ரேசிங் பண்ணுறது எப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஸோ அதுக்கு தான் டீட்டெயிலாக நான் சொல்கிறேன். இப்போ இது வந்து பேக் நெக்குக்குள்ளே டிசைன் வரைஞ்சிருக்கிறேன். ஸோ இந்த டிசைனும் பாருங்கள், நான் இது 2ஆக மடிச்சிருக்கிறேன். மடிச்சுட்டு ஸ்லீவ்ஸ் வந்து இந்த இடத்துல பண்ணியிருக்கிறோம். பேக் நெக் வந்து அதுக்கு ஆப்போசிட் சைடில் சென்டரில் வரும். ஸோ அதில் நான் ஒரு பக்கம் மட்டும்தான் இப்போ நான் வரைய போகிறேன். ஸோ இன்னொரு பக்கம் இந்த மாதிரி நம்ம ஸ்லீவ்ஸ்க்கு பண்ண மாதிரி ஒரே நேரத்தில் 2 பக்கமும் ட்ரேஸ் பண்ணோம்ல, அது மாதிரி பண்ண போகிறேன். ஸோ அதுக்காக கரெக்டாக அந்த மடிப்புக்கு மேலே இந்த ட்ரேசிங்கை வச்சு நான் பின் பண்ணிக்கிறேன். ஒரு 2 இடத்துல பின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கார்பன் பேப்பர், ஒயிட் கார்பன், அப்போ இது டார்க் மெட்டீரியலுங்கிறதுனால ஒயிட் கார்பன் வச்சு பண்ண போகிறேன். ஸோ பேக் நெக்குக்கு நான் இப்போ 2.25 இன்ச் இந்த மாதிரி கேப் விட்டு பண்ணுறேன். 2.5 இன்ச் ஆக்சுவல் லென்த்துனா நான் 2.25 1/4 இன்ச்சு வந்து நம்ம தைக்கிறதுக்கு ஸ்பேஸ் விடணும். அதுக்கப்புறம் பாருங்கள், நான் ஸ்லீவ்ஸில் பண்ண மாதிரி இங்க் இருக்கிற பக்கம் மேலே வர மாதிரியும் இதில் இங்க் இருக்கிற பக்கம் கீழே வர மாதிரியும் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு வரையணும். இப்போ நெக் பாருங்கள், நான் பின் குத்துறதுனால உள்ளே போக முடியல, உள்ளே போகலை அந்த ஃபுல் கார்பனும். மேலே வரைஞ்சதுக்கப்புறம் இந்த மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு கீழேயும் வரைஞ்சிக்கலாம் காமிக்கிறவங்களுக்கு. ஸோ இப்போ கார்பன் ஃபிக்ஸ் பண்ணிட்டு அதே மாதிரி நல்லா அழுத்தி ரீஃபில் வச்சு வரைஞ்சிருங்க. ஸோ நான் இந்த பக்கம் வரையும்போது பாருங்கள், கார்பன் பேப்பரை இந்த மாதிரி க்ராஸாக வச்சுட்டு ஸோ அங்கேயும் பண்ணிடுறேன். இப்போ நம்ம இங்கே எடுத்து பார்த்திங்கன்னா எங்கேயாவது விட்டுருந்ததுன்னா அதையும் நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம். செக் பண்ணிவிட்டு அப்புறம் ட்ரேசிங் பேப்பரை ரிமூவ் பண்ணுங்கள். ஸோ பாருங்கள், 2 பக்கமும் நீட்டாக ஒரே மாதிரி நமக்கு கிடச்சிருச்சு. இப்போ நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ மடிப்பு இருந்த பக்கம் வரைஞ்சதுனால மேலேயும் கீழேயும் வரைஞ்சதுனால இப்படி நமக்கு நெக் லைன் ஃபுல்லாக நமக்கு இந்த டிசைன் கிடச்சிருச்சு. ஸோ அப்போசிட் சைடில் ஸ்லீவ்ஸ், இந்த பக்கம் நெக். ஸோ ஃபுல்லாக இப்போ ட்ரேஸ் பண்ணியாச்சு. இப்போ நான் இதுக்கு வந்து இந்த மாதிரி 3 கலர்ஸ் யூஸ் பண்ணுறேன். ஸோ அதோட நம்பரும் உங்களுக்கு சொல்கிறேன். இது உங்கள் சாரீ கலருக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கலர்ஸ் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது நம்பர் 2 பிங்க், இது 49L ஒரு ஆஃப் ஒயிட், அப்புறம் மெஹந்தி க்ரீன், இது வந்து 112N. ஸோ இந்த ஷேட் நம்பர் நீங்கள் எப்போதுமே பத்திரமா வச்சுக்கோங்க. ஸோ அது வந்து நூல் தீர்ந்து போச்சுனாலும் திருப்பி வாங்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ நான் இந்த ஃப்ளவர் எப்படி பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். இதுக்கு நான் 8 strands சில்க் த்ரெட் எடுத்துருக்கிறேன்.
ஸோ இந்த மாதிரி நீடில் எடுத்துகிட்டு இந்த மாதிரி லெஃப்ட் சைடில் இப்படி பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு எந்த பாயிண்டில் எடுத்தோமோ அதே பாயிண்டில் இருந்து இந்த மாதிரி சர்க்கிளுக்கு அவுட்டர் சர்க்கிளோட லைனில் இந்த மாதிரி நீடில் எடுக்கணும். அப்போ ஒரு செயின், ஒரு சிங்கிள் செயின் கிடைக்கும். அதுதான் லேசி டேசி பெட்டல். ஸோ அதை வந்து பக்கத்துலேயே வெளியில் விட்டு லாக் பண்ணணும். இது சில்க் த்ரெட்டுங்கிறதுனால நீட்டாக நம்ம நூலை பிடிச்சிட்டு பண்ணணும். பிசுறு இல்லாமல், அதாவது நூல் வந்து முன்ன பின்ன வராமல் அடுத்தடுத்து பெட்டல்ஸ் நெருக்கமாக வர மாதிரி பண்ணுங்கள். கீழே வந்து நெருக்கமாக நமக்கு பெட்டல்ஸ்க்கு நீடில் எடுக்கணும். மேலே வந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸில் எடுக்கணும். அப்போ நல்லா விரிஞ்சு பூ அழகாக இருக்கும் பார்க்க. ஸோ கீழே வந்து ஒரே பாயிண்ட்லேருந்து எந்த பாயிண்டில் எடுக்கிறோமோ அதே பாயிண்ட்லேருந்து அகைன் வெளியில் இருக்கிற லைனுக்கு இந்த மாதிரி நீடில் எடுக்கணும். நூல் வந்து கீழே இருக்கணும், ஊசி மேலே போகணும். அப்போ சிங்கிள் செயின் கிடைக்கும். அதை லாக் பண்ணிட்டு அடுத்தது. ஸோ இந்த மாதிரி நான் ஃபுல்லாக பண்ணிக்கிறேன். இந்த ஒரு ப்ளஸ் சைன் போட்டிருக்கேன்ல, ஸோ அப்போ நமக்கு கரெக்டாக அந்த பெட்டல்ஸ் வந்து ஒவ்வொரு குவார்ட்டர்லையும் நீட்டாக அது வந்து ப்ளேஸ் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி எல்லா ஃப்ளவர்ஸும் பண்ணிக்கோங்க. இப்போ நான் நடுவில் வந்து போலன்ஸ் பண்ணுறதுக்கு ஃப்ரெஞ்ச் நாட் பண்ண போகிறேன். அதுவும் 8 ஸ்ட்ராண்ட்ஸ் நூல் எடுத்துகிட்டு நீடில் இந்த மாதிரி 2 தடவை சுற்றிட்டு பக்கத்துலேயே நீடில் கீழே விடணும். லெஃப்ட் ஃபிங்கர் வச்சு இந்த மாதிரி நல்லா பிடிச்சிக்கணும். நூலை பிடிச்சிட்டு கீழே நீடில் இழுக்கணும். பக்கத்துலேயே வரும்போது நல்லா நூலை அட்ஜஸ்ட் பண்ணி முன்ன பின்ன இல்லாத மாதிரி பிசிறு இல்லாத மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நாட்டை வந்து கரெக்டாக துணியில் ப்ளேஸ் பண்ணிவிட்டு கீழே இழுக்கணும். அப்போ சிக்கல் இல்லாமல் ஒரு ஃப்ரெஞ்ச் நாட் கிடைக்கும். இப்போ பாருங்கள், பக்கத்துலேயே அடுத்ததுக்கு நீடில் எடுக்கிறேன். 2 தடவை நீடில் சுற்றிட்டு அது பக்கத்துலேயே கீழே விட்டு த்ரெட்டை இந்த மாதிரி பிடிச்சிட்டு இழுக்கிறேன். பக்கத்தில் வரும்போது தான் நம்ம அந்த பிடிச்சிட்டு இருந்ததை விடணும். ஸோ ஒரு தடவையும் அந்த சர்க்கிளை சுற்றி ஃபஸ்ட்டு போட்டுட்டு உள்ளே எவ்வளோ கேப் இருக்கோ அந்த கேப்பை ஃபில் பண்ணணும்.
மாதிரி மற்ற ஃப்ளவர்ஸ்க்கும் போட்டுறணும். பாருங்கள், இப்போ இந்த லீஃப் வந்து ஃபிஷ் போன் ஸ்டிச் வச்சு ஃபில் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் இந்த மாதிரி போட்டுட்டு அதுக்கு பக்கத்துலேயே ஒரு ஸ்டிச் இந்த மாதிரி, அப்புறம் ரைட் சைடில் ஒன்று லெஃப்ட் சைடில் ஒன்று, இந்த மாதிரி ஒன்று கீழே ஒன்று ஸ்டிச் வர மாதிரி நெருக்கமாக போட்டுட்டு வரணும். இதுக்கு நான் 4 ஸ்ட்ராண்ட்ஸ் நூல் எடுத்துருக்கிறேன். அந்த பெட்டல்ஸ்க்கும் ஃப்ரெஞ்ச் நாட்டுக்கு மட்டும் 8 ஸ்ட்ராண்ட்ஸ். இப்போ இந்தமாரி லீஃப்க்கெல்லாம் ஸ்டெம்ஸ்க்கெல்லாம் 4 ஸ்ட்ராண்ட்ஸ் நூல் எடுக்கிறேன். ஸோ பக்கத்தில் இந்த மாதிரி அடுத்தடுத்து போட்டுட்டு வரணும். அந்த மாதிரி லீஃப் 2 லீஃப் ஃபில் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி மற்றதும் ஃபில் பண்ணிக்கோங்க. இப்போ இங்கே ஸ்டெம் ஸ்டிச் வச்சு பண்ண போகிறேன். ஸோ இந்த மாதிரி தாங்க எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி லெஃப்ட் ஃபிங்கரில் பிடிச்சிட்டு பண்ணிங்கன்னா பிசிறு இல்லாமல் பண்ண முடியும். சின்ன சின்ன ஸ்டிச்சஸாக ரிவர்ஸில் இந்த மாதிரி முன்னாடி போட்ட ஸ்டிச்சை ஒட்டி போட்டுட்டு வரணும். ஸ்ட்ரெயிட் லைன்லேயே போடணும். எப்போதும் நூல் கீழே வச்சு பிடிச்சிக்கணும் இந்த மாதிரி லெஃப்ட் ஃபிங்கரில். ஸோ அப்போ வந்து ட்விஸ்டடாக ஒரு ஸ்டெம் ஸ்டிச் கிடைக்கும், நல்லாயிருக்கும் அது பார்க்குறதுக்கு. இது ஃபுல்லாக ஸ்டெம் ஸ்டிச் போடாமல் இடையில ஃப்ளை ஸ்டிச் யூஸ் பண்ணுறேன். ஸோ அதை காமிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ பாருங்கள், இந்த மாதிரி ஃப்ளை ஸ்டிச்சுக்கு சைடில் இந்த மாதிரி எடுத்துக்கிறேன். லெஃப்டில் ரைட் சைடில் அந்த இடத்துலேருந்து மிடிலுக்கு நீடில் எடுக்கணும். எடுக்கும்போது ஒரு வி ஃபார்ம் ஆகும். ஸோ அதுக்கு பக்கத்தில் நம்ம ஸ்டெம் ஸ்டிச் அப்படி கண்டினியூ பண்ணணும். இப்போ அடுத்ததுக்கு இந்த மாதிரி அடுத்த ஒரு ஃப்ளை ஸ்டிச், இன்னொரு வி ஃபார்ம் ஆகும். அப்புறம் அடுத்து வந்து கண்டினியூ பண்ணுறது ஸ்டெம் ஸ்டிச் வச்சு கண்டினியூ பண்ணணும். ஸோ இது மாதிரி தான் அது ஃபுல்லாக போட்டுக்கணும். இப்போ நூல் தீர்ந்து போச்சுன்னா இந்த மாதிரி கீழே விட்டு பின் பக்கம் நாட் போட்டுக்கோங்க. ஏற்கனவே இருக்க ஸ்டிச்சுக்கு உள்ளே விட்டு இந்த மாதிரி லூப் மாதிரி இருக்கும், அதுக்குள்ளே திருப்பி நீடில் விட்டு நாட் போட்டுறணும். ஒரு 2 தடவை 3 தடவை நாட் போட்டுட்டு அப்புறம் கட் பண்ணுங்கள். ஸோ இப்போ அகெயின் நம்ம எந்த இடத்துல விட்டோமோ அது பக்கத்தில் இருந்தே நீடில் எடுத்துகிட்டு அப்படியே கண்டினியூ பண்ணணும். இந்த மாதிரி மற்ற ஸ்டெம்ஸ் எல்லாம் போட்டு காமிக்கிறேன். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். ஸோ இது மாதிரி மற்றது எல்லாமே போட்டுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இதே மாதிரி அங்கங்கே ஃப்ளவர்ஸ் திக்காக, மற்றபடி ஸ்டெம்ஸ் எல்லாம் ஸ்கேட்டர்டாக வர மாதிரி லீஃபும் திக்காக பண்ணியிருக்கிறேன். ஸோ இதுமாரி ஒரு காம்பினேஷனில் பண்ணும்போது ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ நான் பேக் நெக் எப்படி பண்ணுறதுன்ட்டு காமிக்கிறேன். நம்ம ஆல்ரெடி வரைஞ்சிருக்கிறோம்ல, அதுலேயும் இதே மாதிரி தான் அங்கே பண்ண அதே மாதிரி ஸ்டெம் ஸ்டிச் வித் ஃப்ளை ஸ்டிச் பண்ணிவிட்டு நடுவில் வந்து சின்ன சர்க்கிள் இது. ஸோ அதில் வந்து லேசி டேசி பெட்டல்ஸ் பண்ண போகிறேன்.
இப்போ பாருங்கள், நான் ஃபுல்லாக பண்ணி முடிச்சது காமிக்கிறேன். ஸ்லீவில் ஒரு ப்ராடாக ஒரு பார்டர் லைன் 2 ஸ்லீவுக்கும் பண்ணியாச்சு. ஸோ இது நீங்கள் ஸ்டிச் பண்ணி வேர் பண்ணும்போது ரொம்ப அழகாக இருக்கும் இது பார்க்குறதுக்கு. ஃபுல்லாக த்ரெட் ஒர்க்கில் பண்ணுறதுனால மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப ஈஸி. அந்த சில்க் த்ரெட்டில் பண்ணதுனால நல்லா ஷைனிங்காக ரொம்ப அழகாக இருக்கும். ஏன்னா சில்க் மெட்டீரியலுங்கிறதுனால சில்க் த்ரெட்டில் பண்ணியிருக்கிறேன். இப்போ ஆப்போசிட் சைடில் பேக் நெக். ஸோ அதுவும் பாருங்கள். இந்த ப்ளவுஸில் ஃபுல்லாகவே நமக்கு தெரிஞ்ச பேசிக் எம்ப்ராய்டரி ஸ்டிச்சஸ் வச்சே ஃபுல்லாக பண்ணியிருக்கிறேன். உங்களுக்கும் இந்த மாதிரி பேசிக் எம்ப்ராய்டரி ஸ்டிச்சஸ்லாம் நல்லா கற்றுக்கிட்டு இந்த மாதிரி ப்ளவுஸில் எல்லாம் டிசைன் பண்ணணும் அப்படின்னு ஆசை இருந்ததுன்னா என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். நான் ஆன்லைன் ஹேண்ட் எம்ப்ராய்டரி கிளாஸஸ் எடுக்கிறேன். மார்ச் 2 நியூ பேட்ச் ஆரம்பிக்க போது இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க சீக்கிரம் ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி டிசைன்ஸ் எப்படி க்ரியேட் பண்ணுறது, நம்ம ட்ரேசிங் பேப்பரில் ஃபஸ்ட்டு எப்படி வரைகிறது, அதை எப்படி ஃபேப்ரிக்கில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது எல்லாமே டீட்டெயிலாக சொல்லித்தருவேன். எல்லா ஸ்டிச்சஸோட ட்ரெடிஷ்னல் எம்ப்ராய்டரி, மிரர் ஒர்க் அந்த மாரிலாம் நிறைய சொல்லித்தருவேன். இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். ஃபுல் டீட்டெயில் தரேன் உங்களுக்கு. இந்த டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள், பார்த்துட்டு சொல்லுங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.